இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நம்ம தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை ரொம்ப குறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் மீது, தேவனுடைய ஆலயத்தின் மீது தேவ ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என்ன செய்து விட்டது? குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ஆலயங்கள் எல்லாம் அதிகமான ஆட்களினாலே கூட்டமாய் நிறைந்து வழியலாம். பல சபைகளை நாம் பார்க்கிறோம். பல சபைகள் பலவிதமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களால் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவைகள் எல்லாம் வெளிப்படையான சில அடையாளங்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் உள்ளான அந்த இருதயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக அந்த ஆலயத்தை அவர்கள் வந்து சேருகிறார்களா, அல்லது ஏனோ தானே வந்து சேருகிறார்களா? அந்த ஆலயத்தில் காத்து கிடப்பதை வாஞ்சித்து வருகிறார்களா, அல்லது தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சர்வசாதாரணமாக அந்த தேவனுடைய ஆலயத்தை தேடி வருகிறார்களா என்று நான் கொஞ்சம் அப்படி அலசி பார்த்தோம்னா, அநேக மக்களுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற வாஞ்சி எப்படி இருக்கிறது? ரொம்ப குறைவாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தாவீது தினந்தோறும் வேதனைகளை அனுபவித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. தாவீது நாள்தோறும் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு மனிதன். நெருக்கங்களும் சூழ்ந்திருந்த அந்த அத்தனை சூழ்நிலைகளிலும் தாவீது என்ன சொல்கிறார்? 1000 நாளை விட, பலவிதமான கூடாரங்களிலே நான் தங்குவதை விட, தேவனுடைய ஆலயத்துடைய வாசற்படியிலே காத்து கிடப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன், அங்கே வந்து வாசம் பண்ணுவதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. சோதரம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார், சுகபத்திரத்தோடு பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவித்தீர்கள்? கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தும் பார்க்கலாம். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 84 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 84 10ஆம் வசனம் வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உமது பிரகாரங்களிலே செல்லுகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருப்பதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? 1000 நாளை விட உம்முடைய பிரகாரத்தில் தங்குகிற அந்த நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களிலே நான் தங்குவதை விட உம்முடைய ஆலயத்தினுடைய வாசற்படியிலே காத்து கிடப்பதை என்ன செய்கிறேன்? தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜாவுடைய தெரிந்து கொள்ளுதலும் தாவீது ராஜாவுடைய வாஞ்சையையும் நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய ஒரு ராஜா. அல்லேலூயா. அந்த ராஜா சொல்லுகிறார்,
எனக்கு பலவிதமான கொண்டாட்டமான நாட்களை எல்லாம் விட தேவனுடைய கூடாரங்களிலே போய் தங்குகிற அந்த ஒரு நாள் எனக்கு எப்படிப்பட்ட நாள்? நல்ல நாள். அது மாத்திரமல்ல, நான் எத்தனையோ இடங்களிலே எதற்காகலாம் காத்து கிடந்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் நான் காத்து கிடப்பது, அதையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நாம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை ரொம்ப குறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. வர 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 நாட்கள் ஆக ஆக தேவனுடைய வீட்டின் மீது, தேவனுடைய ஆலயத்தின் மீது தேவ ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என்ன செய்து விட்டது? குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ஆலயங்கள் எல்லாம் அதிகமான ஆட்களினாலே கூட்டமாய் நிறைந்து வழியலாம். பல சபைகளை நாம் பார்க்கிறோம். பல சபைகள் பலவிதமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களால் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவைகள் எல்லாம் வெளிப்படையான சில அடையாளங்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் உள்ளான அந்த இருதயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக அந்த ஆலயத்தை அவர்கள் சேருகிறார்களா, அல்லது ஏனோ தானே வந்து சேருகிறார்களா? அந்த ஆலயத்தில் காத்து கிடப்பதை வாஞ்சித்து வருகிறார்களா, அல்லது தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சர்வசாதாரணமாக அந்த தேவனுடைய ஆலயத்தை தேடி வருகிறார்களா என்று நான் கொஞ்சம் அப்படி அலசி பார்த்தோம்னா, அநேக மக்களுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற வாஞ்சை எப்படி இருக்கிறது? ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுகிற விருப்பமும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேலே ஏன் அவ்வளோ ஒரு ஆசை? அந்த ஆலயத்தில் ஏன் காத்து கிடக்கணும்? ராஜா சரியான நேரத்துக்கு வந்துட்டு சரியான நேரத்துக்கு போகலாம். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் ஏன் அவர் காத்து கிடக்க வேண்டும்? நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை அவருக்கு என்ன கவலை இல்லாத மகராசன், ஒரு கவலையும் கிடையாது. கவுந்தா பூமி, நிமிந்தா வானம், நமக்கு என்ன அப்படியா? நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையோடு இருக்கோம். அதனால் அவரை போல் நம்ம வாஞ்சியோடு ஒரு விருப்பத்தோடு தேவாலயத்தில் காத்து கிடப்பதையும் தங்குவதையும் என்னால் என்ன செய்ய முடியல, தெரிந்து கொள்ள முடியவில்லை, விருப்பமும் இல்லை. அவருக்கு கவலை இல்லாத ஒரு மனிதன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது தினந்தோறும் வேதனைகளை அனுபவித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. தாவீது நாள்தோறும் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு மனிதன். தாவீது நாடோறும் திகில் நிறைந்த ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்த ஒரு மனிதன். தாவீது நித்தம் நித்தம் சஞ்சலத்தோடு போராடின ஒரு மனிதன். அல்லேலூயா. சஞ்சலமும் துக்கமும் கண்ணீரும் நெருக்கங்களும் சூழ்ந்திருந்த அந்த அத்தனை சூழ்நிலைகளிலும் தாவீது என்ன சொல்கிறார்? 1000 நாளை விட, பலவிதமான கூடாரங்களிலே நான் தங்குவதை விட, தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்து கிடப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன், அங்கே வாசம் பண்ணுவதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம், சங்கீதம் 84 முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மீது வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அதைத்தான் பேரின்பம் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையாக இருப்பதே எனக்கு தாகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நெருக்கங்களை சந்தித்தவன், கண்ணீரோடு வாழ்ந்தவன், துக்கங்களை அனுபவித்தவன், திகில்களை வாழ்க்கையிலே சந்தித்தவன், நித்தமும் சஞ்சலத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சியுள்ள ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். அந்த ஆலயத்திலே போய் தேவனை தொழுது கொள்வதிலே நான் தாகமுள்ளவனாக, பாருங்கள், வாசற்படியிலே போய் காத்து கிடக்கிறவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயத்துடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம்னா என்னது? தேவனுடைய வீடு. நமக்கு ஒரு வீடு இருக்கிறது போல தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்கான ஒரு வீடு தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை மனிதன் கட்டினாலும் அந்த ஆலயத்தை ஆரம்ப காலத்தில் இருந்து கட்டச் சொன்னவர் யாரு? தேவன். அல்லேலூயா. திரைச்சீலைக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினார். அதன் பின்பு தாவீது தேவாலயத்தை கட்ட ஆசைப்பட்டு சாலமோன் கட்டினான். தேவனுடைய ஆலயம் மோசேயினுடைய காலத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது, சாலமோன், அப்போஸ்தலர்கள் காலம் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆனால் குறுகினதாக, இடம் சின்னதாக, சில இடங்களிலே ஜனங்கள் கூடி என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? தேவனை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வீடு, ஜெப வீடு, தேவனுடைய ஆலயம் என்றெல்லாம் வேதத்திலே அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடு, நம்முடைய வீடு என்பது வேறு. அல்லேலூயா. தாவீது இந்த தேவனுடைய வீட்டை ரொம்ப வாஞ்சை உடையவராக, விருப்பமுடையவராக அதை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு யாருடைய வீடு விருப்பமாக இருக்கிறது? நிறைய பேரை பார்க்குறோம். பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வீட்டில் போய் தங்கியிருக்கணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. மாதம் ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை எங்கே போகணும்? பிள்ளைகள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலரை பார்த்துருக்குறேன், உறவினர்கள் வீட்டில் போய் தங்கியிருக்கணும்னு நினைப்பாங்க. சிலரை பார்த்துருக்கிறேன், நண்பர்களுடைய வீட்டுக்கு போய் அங்கே ஒரு 2 நாள் தங்கிட்டு வருவோன்னு போவாங்க. சிலரை பார்த்துருக்கிறேன், விசுவாசிகளுடைய வீடுகளில் போய், கூட இருக்கிற விசுவாசிகள் வீடுகளில் போய் தங்கிவிட்டு வரலாம்னு நினைப்பார்கள். சிலரை பார்த்துருக்கிறேன், தேவனுடைய மனிதர்களுடைய வீடுகளுக்கு போய் அங்கே ஒரு 2 நாள் தங்கிவிட்டு வரலாமே என்று சொல்லி போவார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் சுற்றுவார்கள், ஊராய் சுற்றுவார்கள், விடுதிகளிலே, உல்லாசமான விடுதிகள், வீடுகளிலே அங்கே தங்குவதை வாஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. இப்படி பல விதங்களில் பல மனிதர்கள் பலவிதமான வீடுகளை பாருங்கள் விரும்புவதையும் வாஞ்சிப்பதையும், அங்கே போய் தங்குவதையும், அதற்காக பிளான் போடுவதையும், திட்டம் போடுவதையும் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. நீங்கள் கூட அப்படி சில காரியங்களை திட்டம் போடலாம், விரும்பலாம், தவறில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய வீட்டின் மேல் வாஞ்சையும் தாகமும் காத்து கிடக்கிற ஒரு விருப்பமுடைய தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வீட்டில் ஏன் வரணும்? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டான நன்மைகளை பெறுவதற்காக தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று தாவீதே சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டில், தேவன் தம்முடைய ஆலயத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அப்படியே அந்த பக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் தம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார், இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி எத்தனை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஆனால் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் எப்போதுமே வாசம் பண்ணுவதில்லை. தேவ பிள்ளைகள் கூடும் பொழுதெல்லாம் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வரும் பொழுதெல்லாம் அங்கே அசைவாடுகிறார், அங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அங்கே அசைவாடுகிறார்? ஏன் ஆண்டவர் அங்கே உலாவுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது அவருடைய இமைகள், அவருடைய கண்கள் அந்த ஆலயத்திலே உள்ள மனுபுத்திரரை, தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறது? பார்க்கிறது. அல்லேலூயா. உங்களை எல்லாம் என்ன செய்கிறது? பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நாம் எல்லோரையும் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பார்க்குறாரு? ஏங்க பார்க்குறாரு? அடுத்த வசனம் சொல்கிறது, வாசிங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அவர் அங்கே இருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார். அவருடைய கண்கள் அவர்களை என்ன செய்கிறது? சோதித்து வருகிறது. அல்லேலூயா. நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? நீங்கெல்லாம் யாரு? அப்படி பட்ட நபர்களை தேவன் என்ன செய்கிறார்? சோதித்து அறிகிறார். என்ன சோதனை? 2 மனிதர்களை தேவன் குறிப்பிடுகிறார். வாசிங்க பார்க்கலாம். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கவனிங்கள், கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். தொடர்ந்து துன்மார்க்கனையும் கொடுமையிலே பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே, தேவனுடைய வீட்டிற்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க? நீதிமான் இருக்கிறான், துன்மார்க்கன் இருக்கிறான், கொடுமையில பிரியமுள்ளவன் இருக்கிறான். அல்லேலூயா. எங்கே இருக்கிறான்? தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே நீதிமானும் கொடுமையிலே பிரியமுள்ளவனும் துன்மார்க்கமான மனிதனும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவர்களை எல்லாம் சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. சோதித்து பார்த்து நீதிமான் என்ன செய்கிறாராம்? என்ன செய்கிறார்? நீதிமானை சோதித்து அறிந்துவிட்டு அவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை சோதித்து அறிந்துவிட்டு டாட்டா கட்டிட்டு போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீதிமானை சோதித்து அறிந்து ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனையும் கொடுமையிலே பிரியமுள்ளவனையும் சோதித்திருந்து அழிக்கிறார், வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்குள் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமானா, துன்மார்க்கனா, கொடுமையிலே பிரியமுள்ளவர்களா, கொடுமையை வெறுக்கிறவர்களா என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் தெரியும். இன்னொரு ஆள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலரை குறித்து ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் உங்களை குறித்து தேவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்னை குறித்து எனக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அல்லேலூயா. இதை பார்த்து தான் தேவன் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, தேவனுடைய வீட்டிற்குள்ளே உண்மையிலே வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களா, அல்லது மனம் திரும்பாமல் கொடுமை உள்ளவர்களாக, கொடுமையிலே பிரியம் உள்ளவர்களாக, துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக அப்படியே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்டவர்களை சோதித்து அறிந்து தான் என்ன செய்கிறாராம்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் வாஞ்சியோடு என்ன செய்தேன்? தேவாலயத்திற்கு வந்தேன், தேவாலயத்தின் வாசற்படியில் காத்து கிடந்தேன். 1000 நாளை விட தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணி தங்கியிருப்பதையே நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி விரும்பும் பொழுது தாவீது கண்ட ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள், அல்லது தாவீது பெற்ற 3 விதமான பாக்கியங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சியோடு வந்து தங்கின தாவீது
தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சியோடு காத்து கிடந்த தாவீது பெற்ற 3 விதமான பாக்கியங்கள் அல்லது 3 விதமான ஆசீர்வாதங்களை அவர் இந்த சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் தாவீதை போல ஒரு நீதிமானான ஒரு தேவ பிள்ளையாக வந்து வாசம் பண்ணி தங்கினால் நீங்களும் அந்த பாக்கியத்தை என்ன செய்வீங்க? பெறுவீங்க. ஆனால் நீங்கள் வாஞ்சை இல்லாதவர்களாக ஒரு கடமைக்காக ஏனோதானவென்று துன்மார்க்கமாக நடந்து கொண்டு, வேதம் சொல்கிறது கொடுமையான காரியத்தில் பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் இந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்து விடுவீர்கள்? இழந்து போய்விடுவீர்கள். எத்தனை வருஷ விசுவாசியாக இருந்தாலும், எத்தனை வருஷ தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் நீங்கள் பாக்கியத்தை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. அல்லேலூயா. தாவீது இந்த ஆலயத்திலே கண்ட 3 விதமான பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு காரணம், அவர் பெற்ற 3 விதமான பாக்கியத்திற்கு அவர் சொல்லுகிற 3 விதமான காரணங்கள், 3 விதமான காரணத்திற்கு அவர் பெற்ற 3 விதமான பாக்கியங்கள். அல்லேலூயா. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து நான் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம், அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய வீட்டோடு தேவனோடு தாவீதுக்கு இருந்த அந்த நெருக்கமான உறவு வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாய் உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முதல்ல யார் பாக்கியவானா? தேவனுடைய வீட்டிலே வாசமாக இருப்பவர்கள். அல்லேலூயா. வாசமாக இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் பாயையும் தலைவனையும் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் படுக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆலயம் 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 தானே போகிறாங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 தானே போகிறாங்க அப்படின்னு உங்களை பற்றி என்ன செய்வாங்க? மற்றவங்க சொல்லுவாங்க. உங்களை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அநேகரை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம், சொல்ல கேட்டிருக்கிறோம். இந்த ஆள் ஓயாமல் கோயில் கோயில் ஜபம் ஜபம் ஆலயம் ஆலயம்னு செய்கிறான், போய்கிட்டே தானே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இவனை பாரு, இவளை பாரு, ஆலயத்துக்கு என்ன செய்வதில்லை, ஒழுங்காக போவதே கிடையாது. ஏனோ தானே என்று தானே செய்வாங்க, போவாங்க அப்படின்னு சிலரை குறித்து சிலர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வீட்டில் அதிகமாக தங்கள் நேரத்தை செலவழிப்பவர்கள் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். சொல்ல போனால் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற சபையோடு அங்கே நடக்கிற ஆராதனைகளிலே ஜப கூட்டங்களிலே முடிந்த அளவு நேர்த்தியாக தவறாமல் நாம் பங்கு பெறுவதுதான், கலந்து கொள்வதுதான் பாருங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. தாவீது தன் வாழ்க்கையில் அதை என்ன செஞ்சாரு? அனுபவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எங்க வாசம் பண்ணுவது? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவது எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது, அது ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. பாருங்க, அங்க வாசம் பண்றவங்க எப்படி இருப்பாங்களா? அதே வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்வாங்களா? துதித்துக் கொண்டே இருப்பார்கள். துதிச்சுக்கிண்டே இருப்பாங்களாங்க. துக்க முகமாக நிச்சய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த முகமெல்லாம் லைட் போட்ட ஒரு பல்ப் மாதிரி என்ன செஞ்சிடும்?
பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்குறேன், ஊர் உலகம் சுற்றும் பொழுதெல்லாம் முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். பிரகாசமாக இருக்கும். இந்த ஆலயத்திற்கு புறப்பட்டு போகணும்னு சொல்லும் போது லைட்டெல்லாம் என்ன செஞ்சிடும்? முகத்தில் அணைஞ்சிரும். அணைஞ்சி இருட்டடிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் இருக்கிறீங்க, எனக்கு தூரத்தில் இருக்கிறதுனால சரியாக உங்கள் முகம்லாம் தெரியல. அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா நம்புகிறேன். சத்தமாக நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருப்பாங்களாம்? என்ன செஞ்சிட்டு இருப்பாங்களாம்? துதித்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்ததுல இருந்து சத்தமாவோ மௌனமாவோ உள்ளுக்குள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன செய்வாங்க? துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்ன செய்வாங்க? துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன? அவர் துதிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நிலைமை எப்படி இருக்கு? படு மோசமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் படு மோசமாக இருக்கு? தேவனுடைய ஆலயத்திற்கு ஏனோ தானம் என்று வருகிறதுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு விருப்பத்தோடு வரும் பொழுது தேவன் அந்த ஜனத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணார். வாசம் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருந்தார்? துதித்து கொண்டே இருந்தார். துதிக்கணும்னா ஒரு காரணம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போ ஒரு ஆளை நம்ம பாராட்டுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சும்மா தேங்க்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? ஏங்க ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு வீட்டில் போய் அம்மா ஒரு செம்பு தண்ணி தாங்க அப்படின்னா ஒரு செம்பு தண்ணி தருவாங்க. வாங்கி குடிச்சிட்டு செம்பை கொடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? என்ன சொல்லிட்டு போவீங்க? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்குங்க? தண்ணி தந்தது. எங்க சத்தம் சொல்லுங்க. எதுக்கு? தண்ணி தந்தது. தண்ணி குடிச்சதுக்கு, தண்ணி தந்ததுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களாம் நன்றி சொல்லியிருக்கீங்களா? பலருக்கு அப்படி நன்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லி விடுங்க. சத்தம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் தாவீது இங்கே தேவனை துதித்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணி அவரை துதிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு காரணத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்றார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பலிபீடத்தில் என்ன கிடைச்சது? அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கு, அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவிலான் குருவி தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும். அல்லேலூயா. வீடு கூடு எல்லாம் ஒன்று தானே? ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே நம்ம கொஞ்சம் விரிவாக தான் படிக்கணும். அல்லேலூயா. எங்கே கிடச்சிதான்? தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்து பக்கத்தில் ஏதோ ஒரு முக்கில் மூலையில் குருவி என்ன செஞ்சிருக்கு? கூடு கட்டிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த குருவி கூடு கட்டிட்டு இருக்குன்னா அந்த குருவிக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? அடைக்கலம் என்ன செஞ்சிருக்குது? கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் என்ன கிடைச்சிருக்குது? ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. குருவிக்கு மட்டுமா அங்கே கிடைச்சது? குருவிக்கு மட்டுமா கிடைச்சது? எது கிடைச்சது? அடைக்கலான் குருவிக்கு என்னது? வீடும், தகைவிலான் குருவி குஞ்சுகளுக்கும். அப்போ குருவிக்கு மட்டுமா கிடைச்சது? குஞ்சுகளுக்கும் கிடைச்சது. கரங்களை திருக்கி எத்தனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, குருவிக்கு மட்டுமில்ல, குருவி குஞ்சுக்கு, குருவி குடும்பத்திற்கே அங்கே என்ன செஞ்சிருக்கு?
பாதுகாப்பு அடைக்கலம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுகிறார், குருவியோடு குருவி குஞ்சுகளோடு தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசுகிறார். ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் உம்முடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் பாதுகாப்பு கிடைத்தது ஆண்டவரே, அதுபோல எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன செய்தது? பாதுகாப்பு கிடைத்தது. அதனால நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அதான் பக்தன் பாடினான், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சத்தமாய் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூ. சத்தமாய் ஆனந்தமே அல்லேலூயா. மறுபடியும் துதிப்பேன் 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 துதித்துக் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் அடைக்கலம் தந்த தேவனை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வீட்டில் நம்ம போய் வாசம் பண்ணும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குருவிகளுக்கும் நம்முடைய குஞ்சுகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் என்ன கிடைக்கிறது? அடைக்கலம் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனுடைய வீட்டில் வாசம் பண்ணினால், தேவனுடைய வீட்டில் நீங்கள் தங்கி இருந்தால், அதில் வாஞ்ச உழவர்களாக அந்த வீட்டை தெரிந்து கொண்டால், உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா நிறைய விசுவாசிகளுடைய குடும்பங்களை பார்க்குறோம், ஊழியக்காரருடைய குடும்பங்கள் எல்லாம் பார்க்குறோம். குடும்பத்திற்கு மொத்தம் என்ன செய்வதில்லை? பாதுகாப்பும் அடைக்கலமும் கிடைப்பதில்லை. பரிதாபமான இழப்புகள், பரிதாபமான மரணங்கள், பயங்கரமான நோயுடைய தாக்கங்கள் பார்க்கிறோம். ஊழியக்காரரால் வர முடியல, மனைவியால் வர முடியல, பிள்ளைகளால் வர முடியல, சகோதர சகோதரிகளால் வர முடியல, குடும்பம் முழுவதும் வர முடியல. அப்படி வராமல் இருக்கும் பொழுது பாருங்கள், எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பு என்ன செய்யாது? கிடைக்காதுங்க. அல்லேலூயா. குருவி வந்தா குருவிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க வந்தா உங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? கிடைக்கும். உங்க குடும்பம் வந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் முழுவதற்கும் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், எனக்கும் என் குடும்பத்திற்கும் குருவிக்கும் குருவி குஞ்சுகளுக்கும் உம்முடைய பலிபீட தண்டையில் உம்முடைய ஆலயத்தின் உள்ளே அடைக்கலம் கிடைத்தது போல எனக்கு கிடைத்தது ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு கிடைத்தது ஆண்டவரே. ஆகவே நம் வீட்டின் மேல் எப்படி இருக்கிறேன்? வாஞ்சியாக இருக்கிறேன். வாசல் திறப்பதற்கு முன்பு வந்து நான் காத்து கிடக்கிறேன் ஆண்டவரே, அதிலே எனக்கு பெரிய விருப்பமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. உங்க விருப்பம் எப்படி இருக்கிறதுங்க? இன்னைக்கு உங்க குடும்பம் ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறதா? நீங்கள் வீட்டாரோடு இணைந்து யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று வெறும் வாயினாலே மாத்திரம் சொல்லவில்லை, தேவனை குடும்பமாக ஆராதித்தது போல நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, விசுவாசிகளே, தேவனுடைய மனிதர்களே, வீட்டாராக குடும்பமாக நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறீர்களா? கணவனாக மனைவியாக வாசம் பண்ணுகிறீர்களா? பெற்றோர்களாக பிள்ளைகளாக வாசம் பண்ணுகிறீர்களா? யோசித்து பாருங்க. அப்படி அநேகர் வாசம் பண்ணாததுனால யாரெல்லாம் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் என்ன செய்யுது? பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் வாசம் பண்ணவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பு இழக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே
தாவீது சொன்ன இந்த பாக்கியத்தை குடும்பமாக நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்ச உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த பொழுது சீசர்களுக்கு சொன்ன முதல் காரியம், ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது தேவன் சீசர்களுக்கு சொன்ன முதல் காரியம், எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க, எவ்வளோ புறஜாதிகள் ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள், தேவனை விட்டு பின்வாங்கி பலர் இருந்தார்கள். ஆனால் தேவன் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக இயேசுவாக வந்த பொழுது அவர் கொடுத்த முதல் கட்டளை என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இப்போது 5வது வசனத்தை வாசிங்க. இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியாரை சந்திக்கும்படியாக புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களுக்குள்ளே பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். சத்தமா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போன? முதல்ல காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்க. அல்லேலூயா. உங்க வீட்டார் எல்லாம் வந்திருக்காங்களா? உங்க குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்களா? உங்க கணவன் மனைவி எல்லாரும் வந்திருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் பெற்றோர் வந்திருக்கிறாங்களா? சகோதரிகள் வந்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அவர்களை எல்லாம் என்றைக்கு நாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த போகிறோம்? நாம் அங்கே போகவே மாட்டோம். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் போய் சொல்லிட்டு அல்லேலூயா. இவன் வீட்டுக்குள்ளே போனோம்னா, அண்ணன் வீட்டுக்குள்ளே போனோம்னா, அக்கா வீட்டுக்குள்ளே போனோம்னா, பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே போனோம்னா உடனே சொல்லுவாங்க, ஆமாம் ஒன்று ரொம்ப தெரியும். அல்லேலூயா. உன் ஜெபமும் ஆராதனையும் எப்பா உன் ஊழியமும் ரொம்ப தெரியும்பா அப்படின்னு நம்மளை என்ன செய்வாங்க? நெத்தி அடி அடித்து உட்கார வச்சுருவாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம வீட்டார் இடத்துல போகிறதே கிடையாது. அங்கே போனால் நம்ம குட்டெல்லாம் புட்டு நினைச்சுவாங்க வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ அங்கே தான் போகணும். அல்லேலூயா. அங்கே போவதற்கு உனக்கு தகுதி இல்லையா? உன் மனசாட்சியில் குத்தப்படுகிறாயா? சரி பண்ணிட்டு போ. அல்லேலூயா. காணாமல் போன உன் வீட்டார் இடத்துக்கு போப்பா. உன் வீட்டார் இடத்துக்கு போமா. அல்லேலூயா. உன் தகப்பன் இடத்துல போ, உன் தாய் இடத்துல போ, உன் மகன் இடத்துல போ, உன் மகள் இடத்துல போ, உன் மனைவிட்ட போ, உன் கணவன் இடத்துல போ, சகோதர சகோதரிட்ட போ. அல்லேலூயா. போகணும் நம்ம அப்படி. அல்லேலூயா. அப்படி போகிறது தான் நாம் செய்கிற பெரிய ஒரு ஊழியம். அல்லேலூயா. நாம் மாத்திரம் ஆலயத்தில் போய் என் பொண்டாட்டி வந்தாலும் என் புருஷன் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, என் புருஷன் வந்துட்டு என் பொண்டாட்டி வரலன்னா பிரச்சனை இல்லை, நான் மாத்திரம் நல்லா இருக்கேன், என் பிள்ளைகள் வரலன்னா பிரச்சனை இல்லை, நான் மாத்திரம் போகிறேன், என் சகோதர சகோதரி வரலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம போல ஒரு சுயநலவாதி இந்த உலகத்தில் ஒருத்தனுமே கிடையாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்காவது முடிவெடுங்கள். நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் என் வீட்டாரும் குடும்பமாக தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்வோம்? போவோம், வாசம் பண்ணுவோம். அதற்கு நான் பிரயாசப்படுவேன் இன்னும் முடிவெடுத்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற அசம்பாவிதங்கள், திடீர் போராட்டங்கள், பிரிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். அது மாறும். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டாரோடு என்ன செய்யணும்? தேவாலயத்திற்கு, தேவனுடைய வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். வாழ்க்கை முழுவதும் ஒத்தியும் சத்தியமாகவே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அது ஒரு பெரிய வேதனை நிறைந்த அனுபவம் என்பதனை செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய பேர் வீட்டாரோடு குடும்பத்தோடு தான் இருந்திருக்காங்க. அல்லேலூயா. போயிருக்காங்க. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்களா? ஒரு மனுஷனை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று
இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களாம்? வீட்டார் அனைவரும் விசுவாசிச்சிருந்தாங்களாம். இவன் ஒரு அரசு அலுவலர் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஆனால் இவன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு அலுவலர். அவன் மகனுக்கு என்ன செய்யலை? உடம்பு சரியா இல்லை. இயேசுவை சந்திக்கிறான், சுகமாகிறது. மகன் மூலமாக விசுவாசித்து குடும்பமே இங்கே வந்துட்டு ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டு. ஒரு ஆள் ஒழுங்காக இருந்தால் போதும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால் போதும், உங்கள் குடும்பமே உங்கள் பின்னாடி என்ன செய்யும்? வரும். ஒரு அடிச்சுங்க பார்க்கலாம். கணவன் நல்ல ஒரு விசுவாசியாக, மனைவி நல்ல ஒரு விசுவாசியாக, பெற்றோர்கள் நல்ல ஒரு விசுவாசிகளாக இருந்தால் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தாரும் தேவனுடைய வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க, உங்கள் கூட வந்துடுவாங்க. அல்லேலூயா. சோதரம் வேதம் சொல்கிறது, ஒரு மகன் மூலமாக குடும்பமே, அந்த வீடே, வீட்டார் அனைவரும் என்ன செஞ்சாங்களாம்? தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் கவனிச்சிங்களா? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். முதல் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:1. பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு 100 பேருக்கு ஒரு தலைவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தலைவன்? 100 பேருக்கு தலைவன். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, தன் வீட்டார் அனைவரோடு ஜெபம் பண்ணானா, தர்மம் பண்ணானா, தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. குடும்பமாக தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அதே பெரிய ஒரு பாக்கியங்க. அல்லேலூயா. சில வீட்டில் கணவன் ஆண்டவருக்கு பயந்தவனாக இருப்பாங்க, மனைவி பயப்படவே மாட்டாள். அல்லேலூயா. மனைவி ஆண்டவருக்கு பயந்தவளாக இருப்பாங்க, புருஷன் பயப்படவே மாட்டாங்க. தாயும் தகப்பனும் ஆண்டவருக்கு பயந்தவங்களாக இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன செய்யாது? பயப்படவே செய்யாது. அதுவும் இன்றைக்குள்ள காலத்தில் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் தேவனுக்கும் பயந்த மாதிரி தெரியல, அவங்க விசுவாசம் உள்ள பெற்றோர்களுக்கு என்ன செஞ்ச மாதிரி தெரியல, பயந்த மாதிரியே தெரியல. ஊழியக்காரன் குடும்பமும் அப்படி தான் இருக்குது, விசுவாசிகள் குடும்பமும் அப்படி தான் இருக்குது. பரிதாபமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த அருமையான கொர்நேலியு வீட்டார் வேதம் சொல்கிறது, குடும்பமாக தேவனுக்கு பயந்து தான தர்மம் பண்ணி குடும்பமாக ஜெபம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க? நீங்கள் தனியாக ஜெபிப்பது நல்ல அனுபவம் தான். ஆனால் நான் குடும்பத்தோடு ஜெபிக்கிறேன், என் மனைவி பிள்ளையோடு ஜெபிக்கிறேன், என் அண்ணன் தம்பியோடு ஜெபிக்கிறேன், என் அக்கா தங்கச்சியோடு ஜெபிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோடு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் கூட குடும்பத்தோடு ஜெபம் பண்ணாமல், அது ஒரு நாள் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு அது ஒரு பெரிய சாதனை நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வந்தாலும் என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது. வேதம் சொல்கிறது, தேவனுடைய சோதித்து அறியும் பொழுது நீ சரியான ஒரு விசுவாசியாக, சரியான ஒரு தேவ மனுஷனாக இல்லாமல் போய்விடக்கூடும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், நானும் என் குடும்பமும் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவதால் எப்படி இருக்கிறோம்? பாதுகாப்பாக, அடைக்கலமாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கு குடும்பமாக வந்து கர்த்தரை என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக தாவீது தேவனுடைய வீட்டில் அவன் பெற்ற பாக்கியம் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 84ஆம் சங்கீதம், சங்கீதத்தின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தங்களுடைய இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தில் எப்படிப்பட்ட வழி இருக்கணும்? சரியான செவ்வையான வழி இருக்கணும். அல்லேலூயா. செவ்வையான வழினா தேவனுக்கு பிரியமான வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டிலே வாசமாயிருந்து தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருப்பவன் பாக்கியவான். அல்லேலூயா. என்ன பாக்கியம்? தன் இதயத்தில் செம்மையாக இருக்கிறவன் தேவனை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? பின் வாங்கி போகவே மாட்டான். அல்லேலூயா. அந்த 84 சங்கீதம் வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க. 84 சங்கீதம் 5 வசனம் வாசிங்க. உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன். அல்லேலூயா. எதுல பெலனா இருப்பான்? தேவனோடு உள்ள உறவிலே பெலனா இருப்பான். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் கூட சோர்வு வராது, சோர்வு வராது, பின்மாற்றம் வராது. அதில் பின்வாங்கி போக மாட்டான். தேவனுடைய அந்த உறவில் பலன் உள்ளவனாக இருப்பான். ஜெபத்தில் குறைய மாட்டான், ஆராதனைக்கு குறைய மாட்டான், ஊழியம் செய்ய குறைய மாட்டான், சுவிசேஷம் சொல்ல குறைய மாட்டான், எதுலையுமே அவன் பின்தங்கி இருக்க மாட்டான். தேவனில் பலன் உள்ள ஒரு மனுஷனாக இருப்பான். அவன் ஏன் பலன் இல்லாமல் இருக்கிறான்? நிறைய பேர் ஏன் விழுந்து விழுந்து போகிறான்? வேதம் சொல்லுது, தங்கள் இருதயத்தில் என்ன இல்லை? செம்மையான வழி இல்லை. சொல்லுது புறாம் பொய், பேசுறது புறாம் உள்டா, பேசுறதெல்லாம் பெருமை, பேசுறதெல்லாம் மேட்டிமை. இப்படி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுட்டு பாருங்கள், தேவனோடு என்ன செய்ய முடியாது? நல்ல உறவில் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த பெருமையான பேச்சை உங்கள் வீட்டில் நீங்கள் பேசினாலும் சரி தான், இங்கே வெளியே பேசினாலும் சரி தான், சபையில் பேசினாலும் சரி தான், தொழில் செய்கிற இடங்களில் பேசினாலும் சரி, வேலை செய்கிற இடங்களில் பேசினாலும் சரி தான், படிக்கிற இடத்துல பேசினாலும் சரி தான், நீங்கள் எங்கே யாரோடு எப்பொழுது பேசினாலும் உங்கள் இருதயத்தில் செவ்வையான வழி என்ன செய்யலை? இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், தன்னுடைய இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருந்து அதில் உறுதியாக இருந்து தேவனோடு பலனுள்ளவனாக உறுதியாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னால் அவனை பூரண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்வீர். அல்லேலூயா. சரி, உண்மையிலே பலனுள்ளனா இருக்கிறோம், செம்மையான வழிகளை கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரே போராட்டமாக இருக்கு. அல்லேலூயா. என்ன போராட்டம்? அடுத்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 84 சங்கீதம் 6 வசந்த வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா கண்ணீராக தான் இருக்கு. அல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கா தான் இருக்குங்க. அல்லேலூயா. வெளியே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை பார்க்குறோம், வெறும் வெத்து குளமாக இருக்கும், தண்ணீர் இல்லாத குளமாக இருக்கும். சிலருக்கு அழுது அழுது கண்ணீரிலால் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்க அவங்க வாழ்க்கை இருக்கும். சிலருக்கு ஒரு சொட்டு தண்ணியும் இருக்காது, ஒரு சொட்டு கண்ணீரும் இருக்காது. எப்படி இருக்கும்? வறண்டு போன குளம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உண்மையிலே தேவனுடைய வழிகளை உங்கள் இருதயத்தில் கொண்டிருந்தால், அந்த வழிகளின்படி நீங்கள் நடந்தால், வேதம் சொல்லுது, உங்கள் அழுகையினுடைய பள்ளத்தாக்கு நீரூற்றாக மாறும். அல்லேலூயா. வறண்ட நிலம் போல் வெட்டாந்தரைய போல காட்சி அளிக்கிற அந்த குளம், அந்த வனாந்தரம் எப்படி இருக்கும்? ஆறுகளாலே நீராலே என்ன செய்யும்? நிரப்பப்படும். கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த பிறகும் எத்தனையோ வருஷங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாம் விசுவாசிகளாக இருந்த பிறகும் ஊழியம் செய்த பிறகும் குளம் வறண்டு போய் தான் கிடக்கு. அல்லேலூயா. தண்ணிக்கு பக்கத்து விட்டு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, உதவிக்கு பக்கத்து சொந்தக்காரனை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, மனைவி விட்ட புருஷன் விட்டு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, நண்பர்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, மற்றவனை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. தினந்தோறும் கண்ணீர் தான். இது எப்போ மாறுமோ எப்போ மாறுமோ எப்போ மாறுமோ கண்ணீர் தான். ஆனால் ஆலயத்துக்கு போயிட்டே தான் இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் ஏன் கண்ணீர் நீரூற்றாக மாறலை? ஏன் வனாந்தரம் செழிப்பான ஒரு ஆறாக மாறலை? வேதம் சொல்லுது, உங்கள் இருதயத்தில் தேவன் ஏற்படுத்துகிற, தேவன் விரும்புகிற செவ்வையான வழிகள் என்ன செய்யலை?
இல்லை. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நான் யாரை பார்க்குறேன்? அவங்க எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறேன். நம்மளால் அதை மட்டும்தானங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. கண்ணாடி போட்டோன்னு இருதயம் தெரியவா செய்யும்? தெரியாது. அல்லேலூயா. இருதயம் மகா எப்படிப்பட்டது? மகா கேடுள்ளது. அல்லேலூயா. கேடுள்ளதும் திருக்குள்ளதும் எல்லா விதமான பொல்லாங்குகளும் கேடுகளும் நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுது. ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு? உங்கள் இருதயத்தை எல்லாம் பார்க்குறாரு. அல்லேலூயா. தாவீது ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, என் இருதயத்தை நீர் புடமிட்டு பார்த்தீர் ஆண்டவரே. என்ன செய்தீர்? உடம்போடு தானே என்னது? தூத்து தூத்து திரும்ப 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 தூத்து தூத்து புடச்சி 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 தூத்து தூத்து ஊதி ஊதி பார்க்குறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சும்மா கண்டோடத்துக்கு தூத்துட்டு போகிறதில்ல, அதை திரும்ப 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 புடம் போடுது. அல்லேலூயா. எத்தனை முறை புடம் போட்டாலும் அங்கே என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. கரங்கள் திடீர் எத்தனை மையப்படுத்த பார்க்கலாம். அவர் என்னை புடமிட்டு பார்த்தோம், என் இருதயத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இப்போ புடமிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய இடைவெளி அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளே ஊடுருவி ஊடுருவி போய்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. யார் யார் இருதயம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் செவ்மை இல்லாத வழிகள், கேடான வழிகள், கொடுமையான காரியங்களிலே வைராக்கியம் பிரியமானது, மேட்டுமை பெருமையான வழிகள் இருக்குமானால் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும், விட்டு விலகிறணும். சும்மா தோத்துறோம் 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 அப்படின்னு போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு பல விதங்களில் நம்ம ஒரு விசுவாசிகள் போல தேவனுடைய ஊழியக்காரங்கள் போல காட்டிக்கொண்டு இருதயத்திற்குள்ள பொல்லாப்புகளும் கேடுகளும் நிறைந்திருக்குமானால் நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு நாள் நீரூட்ட என்ன செய்யாது? மாறாது. கண்ணீரால் தான் நிரம்பும். அல்லேலூயா. வனாந்தரமாய் கிடக்கிற அந்த குளம், அந்த ஆறுகள் வெட்டாந்தரையாகத்தான் வெடிப்புழுந்து கிடக்குமே தவிர தண்ணீரால் ஒரு நாள் என்ன செய்யாது? நிரம்பாது. மழை அங்கே பெய்யாது. அல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயத்தை என்ன செய்யும்? உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்ன நீர் புடமிட்டு பார்த்து சுத்தமுன்னு ஆண்டவரே, சுத்தமுன்னு ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்கள் இருதயம் எப்படிங்க இருக்குது? என் இருதயத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நிறைய இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் செஞ்சிடணும். குப்பை அள்ளி தூர போட்டுடணும். பக்கத்து வீட்டில் கொண்டு நினைச்சக்கூடாது, போடவே கூடாது. அல்லேலூயா. குப்பை அள்ளி பொண்டாட்டி மேலே, புருஷன் மேலே, பக்கத்து வீட்டுக்காரன் மேலே செஞ்சிடக்கூடாது, போடவே கூடாது. அந்த கர்மங்களெல்லாம் எனக்கு போடணும், தூர போடணும். அல்லேலூயா. தூர போட்டுட்டு என் இருதயத்தை சுத்தம்னு ஆண்டவரே, சுத்தம்னு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. மெய்யாகவே தேவன் உங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுவார். வேதம் சொல்கிறது 84ஆம் சங்கீதத்தில் அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசந்த வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே ஆலயத்திலே காணப்படுவார்கள். சோர்ந்து போக மாட்டான், பின்வாங்கி போக மாட்டான். பலத்தின் மேல் பலமடைந்து தேவனுடைய சந்நிதியிலே ஆலயத்தில் காணப்படுவான். அல்லேலூயா. அப்படி காணப்படும் பொழுது தேவன் அவளை பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுவார். அப்போ ரெண்டாவது, தேவனுடைய வீட்டிற்கு வருகிறதுனால என்ன பாக்கியத்தை பெறுகிறான்? அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூட்டாய் மாறுகிறது. வறண்ட ஆறுகள் குளங்கள் மழையால் என்ன செய்கிறது? நிரம்புகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக என்ன பாக்கியம் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய வீட்டுக்குள்ளே வாசமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது, தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருந்து தேவனுடைய உறவிலே பலமாக இருக்கிறவன் பாக்கியவான். மூன்றாவது வேதம் சொல்கிறது, யாரை நம்பணும்? கர்த்தாவே
இருக்கிற உண்மையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவனை நம்புனம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவளை நம்பினேன், மலை போல நம்பினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. குன்று போல நம்பினேன், சிலை போல நம்பினேன். அல்லேலூயா. நாளைக்கு வாரேன்னா என்ன செய்யலை, வரல. நாளைக்கு தருவேன்னு சொன்னால் தரல, தரல. எனக்கு அந்த உதவியை செய்வேன் வாக்கு கொடுத்தா செய்யல, செய்யலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை நம்பி நான் என்ன செஞ்சிட்டேன், ஏமாந்து போயிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் உங்களை நம்ப சொன்னா? யாராவது உங்களை நம்ப சொன்னாங்களா? சரி, யார் உங்களை நம்ப சொல்லட்டும். தேவன் அவனை நம்புன்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா? நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுன்னு எத்தனை தடவை பிரசங்க கேட்டாலும் நம்ம அக்காவையும் அம்மாவையும் பொண்டாட்டியையும் புருஷனையும் பிள்ளைகளையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் விசுவாசிகளையும் தேவனுடைய ஊழியக்காரங்களையும் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புகிறதுனால என்ன செய்கிறோம், ஏமாற்றப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால நான் பாக்கியம் பெற்றேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றேன், பாக்கியம் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருந்ததுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாக்கியம்? வேதம் சொல்லுது, சங்கீதம் 84 சங்கீதத்தில் அந்த 11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனாய கர்த்தர் ஆ. சூரியனும் கேடகுமானவர், சூரியனும் கேடகமான தேவனானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். அவர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தேவனை நம்பினேன், அவர் சூரியன் மாதிரி உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலே உயரமான இடத்துல இருக்கு என்னதுதான்? சூரியன். சூரியன். சூரியனுக்கு சமமானவர் அந்த தேவன். அவர் எனக்கு கிருபையையும் மகிமையும் மகிமையையும் அருளுவார். நன்மையும் தருகிறவர்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை நீ நம்பினா உனக்கு என்ன தருவார்? கிருபையை தருவார், மகிமையான நன்மைகளை தருவார், ஆசீர்வாதமான நன்மைகளையும் தருவார். அல்லேலூயா. கிருபை என்பது இரக்கம், மகிமை என்பது பயங்கரமான உன்னதமான ஆசீர்வாதம், நன்மை என்பது இந்த பூமியில் நமக்கு கிடைக்கிற அநேக காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தாங்க நம்பி இருக்கிறோம், கிருபை மட்டும் தான் கிடைச்சிருக்கு, உயிரோடு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் மகிமையும் கிடைக்கல, நன்மையும் கிடைக்கலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தானேங்க? கிருபை கிடைச்சிருக்கா இல்லையா? கிருபை கிடைச்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா உயிரோடு இருக்கும்ல, அதான பெரிய கிருபை. மகிமை கிடைச்சிருக்குதா? தேவன் என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என் குடும்பத்தில், என் தெருவில், என் வீட்டில், என் சபையில், நான் வேலை செய்கிற இடத்துல, என் தொழில் ஸ்தாபனத்தில் என்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், என் வீட்டார் இடத்துல என்னை மகிமைப்படுத்தி வச்சிருக்காரு. சொல்ல முடியுமா? சொன்னா சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எனக்கு ஏராளமான நன்மையை தந்திருக்கிறார். கேட்டால் நான் ஆமேன்னு சொல்லுவீங்க. சோத்தையும் இட்லியும் 2 சேலையும் வேட்டியும் வச்சுக்கிட்டு ஆமேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அது உலகத்தானுக்கே கிடைக்கிற நன்மை. அல்லேலூயா. தேவன் தர நன்மை வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கிருபை மட்டும் இருக்குது, மகிமையும் போதுமானதாக இல்லை, நன்மையும் போதுமானதாக இல்லை. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? தேவனை நம்பி தேவனில் வீட்டில் வாசம் பண்ணி இத்தனை வருஷம் காலத்தை என்ன செஞ்சாச்சு? காலத்தை போக்கியாச்சு, கழிச்சாச்சு. அல்லேலூயா. ஏன் நன்மை வரலை? அதே வசனத்தை வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 84 சங்கீதம் பாருங்கள், 11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் தேவனாய கர்த்தர் சூரியனும் சூரியனும் கேடகமுமானவர், கேடகமுமானவர், கர்த்தர் கர்த்தர் கிருபையையும் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சத்தமாவாசிமா, உத்தமமாய் இன்னும் நடக்கிறவர்களுக்கு சத்தமாவாசி, உத்தமமாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இன்னும் சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இன்னும் சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமாய் உத்தமமாக நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நன்மை வரலன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? உத்தமம் இல்ல. கொஞ்சம் கூட இல்லையே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உத்தமமே இல்லையே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க.
பாட்டெல்லாம் படிக்கிறோம், உத்தமனாய் தீனம் நடந்து அப்படின்னு படிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கா ஒரு நாள் உத்தமத்தில் இருந்து தவறுனா பரவாயில்ல, டெய்லி உத்தமத்தில் இருந்து என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். உத்தமியா நடக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் வீட்டில் இவங்க வந்து கேட்டால் சொல்லுவாங்க, வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், பொண்டாட்டிகிட்ட கேட்டால் சொல்லுவான், பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, தாய் தம்பிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உத்தமனா உத்தமியா ஒரு காசுக்காவது இல்லை. அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பின்மாற்றத்தில் நம்ம இருக்கோம். கர்த்தரை நம்பி இருந்தால் மட்டும் போதாது, எப்படி இருக்கணும்? உத்தமமாக வாழணும். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டாரு. வேதம் சொல்கிறது, உன் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக உனக்கு செய்கிறவர். அல்லேலூயா. ஆனா எத்தனை வருஷமா நீ செஞ்சுட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம், மாற்றமே இல்லை. அல்லேலூயா. ஆனா யாரை நம்பி இருக்கோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். வேதம் சொல்றது, கர்த்தரை நம்பி உத்தமனா வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி பலனடைந்து செவ்வியான வழிகளிலே வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணி குடும்பமாக வீட்டாரோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள கற்றுக்கொள். அல்லேலூயா. அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் முழு பாதுகாப்பு அடைக்கலம் தருவார். கருணை தட்டி கத்திர மையப்படுத்த பார்க்கலாம். நீங்கள் செம்மையான வழிகளோடு தேவனுடைய உறவிலே உறுதியாக இருந்தால் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். வறண்ட வனாந்தரத்தை போல் இருக்கிற அந்த குளங்கள் வெற்றிடுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதமான மழைகளினாலே நிரம்பும். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பி உத்தமமாக நடந்தால் கிருபையும் இரக்கமும் மாத்திரமல்ல, மகிமையையும் நன்மையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இனிமேல் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? நாங்கள் பாக்கியவான்களாக மாற ஆசைப்படுகிறோம்னு சொல்லக்கூடிய சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுப்பி நிற்போம். நம்ம ஒப்பு